இங்க கோமதிக்கு அரசி மேல நல்லாவே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அரசியோட முகபாவனையே சரியில்லை. அதை தெளிவா கவனிச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து கோமதியுமே அரசியை தனியா கூப்பிட்டு, இங்க பாரு, ஏதாவது இருந்தா முன்னாடியே சொல்லிடணும். சம்மந்தம் இல்லாம இந்த மாதிரி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல உன் மூஞ்சு மாறினதை நான் கவனிச்சேன். நீ எதா இருந்தாலும் ஓப்பனா பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அரசி மறுபடியுமே, ஏமா இது என் மேல சந்தேகப்பட்டு இருக்க, நான் என்ன அப்படிலாம் பண்ண போறேன்னா, எனக்கு தெரியாத நம்ம குடும்ப சூழ்நிலை என்னன்ட்டு நீ எதுக்காக என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நான் ஒன்றும் அப்படிப்பட்ட பொண்ணு எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க அரசியும் பொய்ய சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க அரசி பேசுறத வச்சு இங்க ஓரளவுக்கு கோமதியும் புரிஞ்சுக்கிறாங்க. ஒருவேளை நம்ம தான் நம்ம பொண்ணு தப்பா நினைச்சிட்டோம் போல இருக்கு, அவ நார்மலா தான் இருக்கா போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களும் அந்த விஷயத்த நார்மலா விட்டுறாங்க. ஆனா இங்க அரசியோட மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி வந்து குமரவேலை மீட் பண்ண விஷயம் எப்படியோ அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பனா கண்டிப்பா நம்ம இங்க வச்சு ஏதாவது குமரவேலை பார்த்தோம், பேசணும், சிரிச்சோம் அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த விஷயத்தை நம்ம நார்மலா ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்கு மேல குமரவேலை பார்த்தா பேசக்கூடாது, ஏன்னா நம்ம வீட்டுல பிரச்சனை ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த விஷயத்துல கொஞ்சம் சேஃபாக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு சைடு இந்த பக்கம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அடுத்த நாள் காலையில இங்க கதிரை தேடி போலீஸ்காரங்க பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாம பாண்டியன்ட்ட இந்த மாதிரி நகை திருட்டு விஷயமா இங்க நாங்க கதிர்கிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அந்த நகை திருட்டு போனதுனால அங்க குடும்பத்தாளுங்களாம் வந்து எங்க மேல வந்து நிறைய ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்க. அதனால நான் கதிரை கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நான் அதே நேரம் ஆப்போசிட்ல இருக்க முத்துவேலும் சக்திவேலும், ஆமா ஆமா, திருட்டு பையனை பெத்து வச்சுக்கிட்டு இல்லாத பெருமை பேத்திக்கிட்டு இருக்கான், முதல்ல அந்த குடும்பத்தையே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போங்க, அந்த குடும்பம் தான் இந்த நகையை ஏமாத்தி இருக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கதிர் திருடி அவங்க கடைக்கு செலவுக்காகவே இந்த பணத்தை யூஸ் பண்ணியிருப்பான், எனக்கு தெரிஞ்ச அந்த குடும்பம் தான் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவேலுமே இங்க கதிரையும் கதிரோட குடும்பத்தையும் ரொம்பவே அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராஜுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. எவ்வளவு தைரியம் இருக்கணும், நம்ம சித்தப்பாக்கு ரொம்பவே திமிராயிடுச்சு, சொல்ல போனா எந்த தப்பும் பண்ணாத பாண்டியன் குடும்பத்தை இப்படி எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு எல்லாம் மனசாட்சி கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ராஜு யோசிச்சு பார்த்துட்டு, கண்டிப்பா அந்த நகை காணாம போனதுக்கு காரணம் வேற ஆள் தானே, ஆனா நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த பக்கம் வந்து கதிர் தான் திருடிட்டான்னு சொல்லி ஊர் ஃபுல்லா வந்து ஊர்ஜனம் ஆயிடுச்சு, இந்த விஷயத்தை எப்படியாவது மாத்தி ஆகணும், என்கிட்ட இருந்த நகையை திருடினது யாரு அப்படிங்கிறத நான் கண்டிப்பா ஸ்டேஷன்ல சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து ராஜியுமே, இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும், அதை நான் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க கதிர் கூட டைரக்டா ராஜியுமே கிளம்பி இங்க ஸ்டேஷன் போறாங்க. அங்க ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் இங்க வாக்குமூலம் எடுக்கிறதுக்காக போலீஸ் எல்லாமே தயாராயிட்டு இருக்காங்க. அப்ப கதிரையும் ராஜியும் உட்கார வச்சுட்டு, இங்க பாருமா, அந்த நகை வந்து இத்தனை பவுன் காணாம போயிருக்கு, இது காணாம போனதுக்கான காரணம் இந்த பையன் சொல்லி இவங்க மேல உன்னோட அப்பாவும் உன்னோட சித்தப்பாவும் கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எங்களுக்கு எப்படியாவது அந்த நகை எங்க போச்சுன்னு தெரிஞ்சாகணும், அந்த நகைக்கான காரணம் என்ன, அந்த நகை காணாம போனதுக்கு நீயும் தான் அந்த நகையை கையில வச்சிருந்தேன்னு சொல்றாங்க. எப்படி இவர் ஏமாத்தினாரு, இல்ல இவர் ஏமாத்தினாரா, இல்ல வேற யாரோ ஏமாத்தினாரா அப்படின்ற மாதிரி இங்க போலீஸ்காரங்க சும்மா பயங்கரமா குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அப்ப ராஜியுமே ரொம்பவே சைலண்டா உட்கார்ந்து இருந்துட்டு, இதுக்கு மேல இதை மறைக்க கூடாது, ரொம்பவே ஓப்பனா பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்களையுமே வாயை தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க சார், அந்த நகை காணாம போனதுக்கும் கதிருக்கும் கதிரோட குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, என்கிட்ட தான் நகையை திருடிட்டு போனது கண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோட போலீஸ்காரங்களுக்கும் தெளிவா புரியுது. அப்பனா கதிர் வந்து இந்த நகையை திருடல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கதிரையும் ராஜியும் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் கால் பண்ணி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருமே, இங்க பாருங்க சார், உங்க பொண்ணு தெளிவா சாட்சி கொடுத்துட்டு போயிட்டா, சொல்ல போனா கண்ணன்ற ஒரு ஆள் தான் உங்க நகையை திருடி இருக்காங்க, அதுவும் ராஜி கிட்ட இருந்து ஏமாத்தி புடுங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த இங்க சக்திவேல்ட்டி முத்துவேல்ட்டி சொல்றாங்க. உடனே சக்திவேல் இருந்துகிட்டு, அந்த கண்ணை யாரு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும், அவன் எதுக்காக நம்ம பொண்ணு கிட்ட இருந்து இந்த மாதிரி நகையை திருடிட்டு போனா, முதல்ல அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவேலும் சக்திவேலும் பயங்கர மும்மரமா இருக்காங்க. அதே நேரம் இங்க வீட்டுக்கு வந்த ராஜியும் கதிரும் இந்த பக்கம் வந்து பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. ஏன்னா இந்த விஷயம் வந்து போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு, இப்ப வீட்டுல என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாம ரொம்பவே வந்து குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க பாண்டியன் வந்துட்டு, என்னாச்சுமா, உன் நகை என்ன நகை காணாம போயிடுச்சு, எப்போ உள்ள நகை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் இந்த பக்கம் ராஜியுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்ல மாமா, நான் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த நகை தான் காணாம போயிடுச்சு, ஆனா அந்த நகை திருடினது கதிர் கிடையாது, இந்த மாதிரி வந்து கண்ணன் ஒருத்தர் தான் எங்கிட்ட இருந்து திருடிட்டு போனார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இதை கேட்ட பாண்டியனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அவங்க இது வரைக்கும் கதிர் தான் இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு கதிர் மேல ரொம்பவே கோபத்துல இருந்திருக்காங்க. ஆனா கதிர் இதை பண்ணல, இதை பண்ணது வேற ஆள் அப்படின்னு சொல்லி ராஜு மூலமா தெரிய வந்ததுக்கு அப்புறம் அப்ப கதிர் அதை திருடலையாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதிரை கையை பிடிச்சி வெளியில இழுத்துட்டு போறாங்க. போனது மட்டும் இல்லாம எதிர் வீட்டுல இருக்கவனுங்களே, முதல்ல வெளியில வாங்க, சொல்ல போனா எவ்வளவு தைரியம் இருக்கணும் உங்களுக்கு, இந்த மாதிரி உங்க பொண்ணோட நகையை திருடிட்டுன்னு சொல்லி கதிர் மேல பழிய போட்டு அவனை ஜெயிலுக்குள்ள அனுப்பலான்னு பாத்தீங்களா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா என் பையன் தங்கம் எப்பவுமே வந்து யாரோட பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டான், உங்க பொண்ணோட நகையை திருடினது கண்ணன் ஒருத்தன், சொல்ல போனா நீங்க அவன்கிட்ட தான் போய் பேசணும், இனிமேல் வந்து என் பையன் மேல எவனும் ஒரு குறை சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே தெனாவட்டோடையும் திமிரோடையும் இந்த பக்கம் வந்து பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க முத்துவேலுமே, இங்க பாரு பெரிய மனுஷா, நீ எங்களை பெரிய மனுஷன் சொல்லி அவமானப்படுத்திட்டு இருக்கியா, நீ இப்ப பெரிய மனுஷனா தான் இருக்க, அதுக்கேற்ற மாதிரி உன்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்துறேன்னு பாரு, எங்களுக்கான நேரம் வரட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து முத்துவேலுமே இங்க பாண்டியனை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க முத்துவேல மரியாதை இல்லாம பாண்டியன்னு பேசிடுறாரு. இது கேட்டவனுக்கு குமரவேலுக்கு பயங்கரமா கடுப்பாயிடுது. என்னையா ரொம்ப பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருந்தா மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு டைம் எங்க அப்பாவை பத்தி இப்படி பேசினேன், அப்புறம் அவ்வளவுதான்,
கண்ணை பழுத்துரும் அப்படின்ற மாதிரி பாண்டியனை பார்த்து குமரவேலுமே பயங்கரமா சத்தம் போட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து பாண்டியனோட பசங்க 3 பேருக்கும் பயங்கரமான கோபம் வந்துருது. அவங்களுமே பயங்கர டென்ஷனோட இந்த பக்கம் வந்து முத்துவேலை அடிக்கலாம்னு சொல்லி உள்ள போறாங்க. அந்த நேரம் கரெக்டா சுகன்யா உள்ள பூந்து இங்க எல்லாருமே நிறுத்துறாங்க. நிறுத்துங்க, நீங்க எல்லாருமே அங்காளி பங்காளி தானே, அப்புறம் எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க? இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் அடிதடி தீர்வாகாது, முதல்ல எல்லாரும் போங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி இங்க பாண்டியனோட பசங்க 3 பேரையுமே இங்க சுகன்யாவுமே வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அதே நேரத்துல இங்க பாண்டியன் டீமே, மாமா நீங்க தம்பிங்களை உள்ள கூட்டு போங்க, எதுக்காக நம்ம பிரச்சனை பண்ணிக்கணும், அவங்க தப்பு பண்ணா தப்பு பண்ணிட்டு போறாங்க, விடுங்க, அவங்களுக்கான தண்டனையை கடவுள் கொடுப்பான், நீங்க எதுக்காக இந்த மாதிரி வந்து இங்க முத்துவேல்ட்டையும் சக்திவேல்ட்டையும் ஏன் பிரச்சனை பண்றீங்க? நீங்க தான் தெரிஞ்சிருச்சுல கதிர் எந்த தப்பும் பண்ணலன்ட்டு, அப்புறம் நம்ம எதுக்காக வம்பு வளர்க்கணும், நீங்க கதிரை கூட்டிட்டு உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருமே அங்க அமிச்சிட்டு இங்க சுகன்யா ரொம்ப கோபத்தோட இங்க முத்துவேல்ட்டையும் சக்திவேல்ட்டையும் போற மாதிரி போறாங்க. அதே நேரத்துல சக்திவேலுமே சுகன்யா அப்படி பேசுறதை கேட்டு கொஞ்சம் கடுப்பாய் வெளியில போயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க முத்துவேல் மட்டும் ரொம்பவே டென்ஷனோட, என்ன சுகன்யா கடைசியில் எங்க சைடு நிக்கிறேன்னு சொல்லி நீ அந்த சைடு சாதகமா பேசிக்கிட்டு இருக்க, அன்னைக்கு பேசுனது எல்லாமே இப்ப போய் தானா அப்படின்ற மாதிரி இங்க முத்துவேல் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரொம்ப டென்ஷனோட இந்த பக்கம் சுகன்யாவும், வாய மூடுங்க மாமா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி குமரவேலையும் அரசையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ண முடியுமோ அது என்னால முடியறத பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீங்க என்னென்ன அவசரப்பட்டு இங்க குமரவேலோட பேரை கெடுக்கிற மாதிரி அவங்க அப்பாவை அடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்தை அரசு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த விஷயத்தை பாக்குறப்போ அவ எப்படி குமரவேலை விரும்புவா, எப்படி குமரவேலை நம்பி வெளியில வருவா, இதெல்லாம் உங்களுக்கு புரியலையா? எது செஞ்சாலும் யோசிச்சு செய்யணும். இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்மளோட மொத்த திட்டத்தையும் வீணாக்கிட கூடாது, புரியுதுங்களா? நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. நீங்க முதல்ல குமரவேலை உள்ள கூட்டிட்டு போங்க. குமாரு நல்லா புரிஞ்சுக்க, இனிமேல் வந்து உன் மேல எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாது. ஏன்னா அரசுக்கு உன் மேல கொஞ்சம் கொஞ்சமா விருப்பம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த விஷயத்த கெட்ட விஷயம் ஆக்கி விட்டுறாத. அப்புறம் நம்ம போட்ட பிளான் எதுவும் நடக்காது. நானும் வேற வழி இல்லாம அந்த சோப்பு டப்பாம இருக்க ரூம்ல தங்கிட்டு அந்த மளிகை கடைக்காரன் கூட சேர்ந்து வாழ வேண்டியதான் கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரி இங்க சுகன்யா ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க முத்துவேலுமே, பரவாயில்ல சுகன்யா இப்பவுமே நம்ம காரியத்துல தான் கண்ணா இருக்கா அப்படின்னு சொல்லி தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, சரிம்மா நாங்க கொஞ்சம் கோவப்பட்டுட்டோம் விடு, இதுக்கு மேல இப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சுகன்யாவும் இந்த பக்கம் வீட்டை பார்த்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இங்க சுகன்யா ஆப்போசிட் வீட்டுல போய் பேசிட்டு இருக்க விஷயத்த இன்னொரு பக்கம் இங்க ராஜியுமே கேட்டுறாங்க. ஆனா அவங்க பேசின விஷயத்துல எதுவுமே தெளிவா கேட்கல. அவங்களுமே என்னாச்சு, இவங்க ஏன் அந்த வீட்டை போய் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு உரிமை எடுத்து மிரட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து சுகன்யாட்ட, ஏன் நீங்க எதுக்காக நீங்க போய் ஆப்போசிட் வீட்டெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, வேற மாதிரி ஏதோ சத்தம் போட்டு விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது கேட்ட சுகன்யாவும், நீ கவலைப்படாத ராஜி, நம்ம வீட்டுக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் தான் ஆப்போசிட் வீட்டில் போய் பேசுவேன், அவங்க வீட்டில் ஏதாவது தப்பு பண்ணாலும் அவங்க சட்டையை பிடிச்சி கேட்குற அளவு கூட எனக்கு உரிமை இருக்கு, ஏன்னா நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, நான் பழனியோட பொண்டாட்டி, அதனால கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி இங்க சுகன்யாவும் ரொம்பவே கான்ஃபிடண்டா பேசிட்டு இருக்காங்க. இது கேட்குற ராஜுக்கு லைட்டா டவுட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா சுகன்யாவோட ஆட்டிடியூட் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, இவங்க பண்ற விஷயம் எல்லாமே இயல்புக்கு மாறா இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க ராஜுவும் லைட்டா சுகன்யா மேல டவுட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அடுத்தபடியா இங்க சுகன்யா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க அரசி ரொம்ப டல்லா இருக்கிறத பார்த்துட்டு, இங்க பாரு அரசி, இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைலாம் நீ கலந்துக்காத, எதா இருந்தாலும் அமைதியா இரு, ஏன்னா எப்பவுமே வந்து உறவுக்காக சண்டை போட்டா எல்லாருமே வருவாங்க, ஒரு நல்ல மனுஷனா இருந்தா அவங்க அப்பாவை திட்டினா கோவப்பட்டிருப்பாங்க, அதே மாதிரி தான் இப்போ உங்களோட அண்ணன்களும் கோவப்பட்டது. இன்னொரு பக்கம் ஆப்போசிட்ல குமரவேலுமே இங்க முத்துவேலை திட்டினதுனால தான் அவரும் கோவப்பட்டாரு. இந்த மாதிரி வந்து எல்லாருமே பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, அதனால நீ யாரை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி இங்க அவங்க அண்ணனுங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி குமரவேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் அரசிக்குமே அப்ப குமரவேல் மேலேயும் எந்த தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ள நம்ப ஆரம்பிக்கிறாங்க.